பாசிப்பருப்பு வச்சு ஒரு லட்டு ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். லட்டு ப்ரிப்பரேஷனுக்கு இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். பாசிப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், 1 கப்பு. நாட்டு சர்க்கரை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் மாவு. மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் பாசிப்பருப்பு வறுத்துட்டு நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதால் 2 கப் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு மாவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் வந்து 200 கிராம். நெய் வந்து இந்த கப்பால் இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். 200 கிராம் நம்மளுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் எடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து கேஷ்யூ பாதாம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் சுகர் ஆட் பண்ணல, நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து டேஸ்ட்டுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். மிக்சியில் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். மிக்சியில் வந்து அந்தளவுக்கு பவுடர் வராது. நீங்கள் வந்து சளிச்சுக்கணும். 2-3 டைம் வந்து சலாடையில் போட்டு சளிச்சுக்கணும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் மிஷினில் அரைக்கிறது தான் பெட்டர் என்ன கேட்டால். லைட் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு, லைட் கலராக வர அளவுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வேணாம், இல்லாட்டி கரைப்பாயிடும் மாவு. லைட் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு பாசிப்பருப்பு நீங்கள் வச்சுக்கலாம். லைட் ப்ரௌனிஷ் இந்த கலருக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரௌனிஷாக வேணாம், எனக்கு ரொம்ப வந்து கருப்பாயிடும். ஸோ வறுத்து வச்சுக்கணும். ஆல்ரெடி மாவு வந்து நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஐ மீன் 2 கப்பு சொன்னேன் இல்லையா, இந்த கப்பால் 2 கப்பு வந்து பாசிப்பருப்பு மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்புக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 கப்புக்கு 1 கப்பு மெஷர்மெண்ட் கரெக்டாகவே இருக்கும். நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரை வந்து இந்த மாவில் ஆட் பண்ணிடு. நம்மளுக்கு இவ்வளோ தேவைப்படாது நெய். நட்ஸோட இன்னும் நீங்கள் என்ன ரிச்சாக வேணும்னா பிஸ்தா அது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாமும் கேஷ்யூ தான் வச்சுருக்கேன். கிரேப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். மாவில் ஆட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன் மிக்ஸு. அப்புறம் லாஸ்ட்டாக பிடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஃப்ளேவருக்கு ஏலக்காய். கொஞ்சம் நெய் வந்து
1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பிடிக்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது சுகரில் ஆட் பண்ணுவேன். நான் ஹெல்த் கான்சியஸாக சுகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து நாட்டு சக்கரை ஊற்றி பண்ணி அப்படியே பிடிக்க வேண்டியதான். நான் பிடிச்சிட்டு இல்லை நான் உருண்டை பண்ணிட்டு நான் உருண்டை காட்டுறேன். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாசி பருப்பு லட்டு. பாசிப்பருப்போட ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் ஏ அண்ட் சி இதில் இருக்குது பாசிப்பருப்பில். அந்த போலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது பாசிப்பருப்பில் மற்ற பருப்பை விட. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. பொதுவாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பாசிப்பருப்பில் அந்த இது கிடையாது. பாசிப்பருப்பில் துவரம் பருப்பில் தான் அதிகமாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நம்ம இந்த பாசிப்பருப்பில் வந்து நீங்கள் பாசிப்பருப்பு பவுடர் வந்து கூட நீங்கள் ஸ்கின்னுக்கு அது கூட யூஸ் பண்ணலாம். ஸ்கின் டேனுக்கு அவ்வளோ நல்லது, க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின்னு. ஹேருக்கு கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் அது மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூவாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது பாசிப்பருப்பு பவுடர் அப்ளை பண்ணி ஃபேஸுக்கு அந்த மாதிரி பேக் போடும்போது உங்களுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் உங்களுக்கு. ஐ மீன் சோப்பை விட அது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அமினிக்கா உள்ளவங்க வந்து இந்த பாசிப்பருப்பு அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் டிஷ்ஷில் பொரியல் கூட்டு அது மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து சுகர் வந்து மோஸ்ட்லி ஆட் பண்ணுவாங்க இந்த இதுக்கு. நான் வந்து சுகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெல்த்துக்காக கீ கூட அவ்வளோவா ஆகலை. நான் 50 கிராம் தான் ஆயிருக்கும். 2 கப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா. நீங்கள் வந்து மோஸ்ட்லி மிஷினில் அரைச்சி பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்க நீங்கள் வந்து மிஷின் இல்லைன்னு சொல்லிட்டு மிக்சியில் அடிச்சுடுங்க. மிக்சியில் அடிக்கும் போது நீங்கள் 1 or 2 டைம் வந்து சளிச்சிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோட பார்த்தீங்கன்னா இது 15th vlog. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட டேஸ்டி தனா கிச்சனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் பார்த்த எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.